தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த நிலை மாற கட்சிகள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு மக்கள் சொன்ன கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஆர்வம் இருக்கு, நிறைய பேர் பயப்படுறாங்க முன்ன வரத்துக்கு. ஆண்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் பெண்களுக்கு அளவா கிடையாது. பெண்களுக்கு இன்னும் சம உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் அதுக்கு முழுமையாக கிடைக்கல. அதனால தான் பெண்கள் எதுலேயும் முன்னுரிமையாக வரமாட்டேங்கிறாங்க. அது வந்தாலும் ஆம்பளைங்க சிலர்லாம் இந்த ஈவிடேஷன் இது பண்ணுற மாதிரி கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுனால முன்னே வர்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. பொதுவாக வீட்டில் ஆண்கள் நிறைய பேர் அதை விரும்புறது கிடையாது, பெண்கள் அரசியலில் போகிறது. ஆனால் நடைமுறையில் பெண்கள் அரசியலில் போனால் தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு அழுக்கு நிச்சயமாக நீங்கும். ஏன்னா பர்மாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணு தான் படுவேகமாக தலையெடுத்திருக்காங்க. பெங்காலில் பார்த்திங்கன்னா பெண்ணு தான் பிரதமரியாக இருக்காங்க. ஆக பெண்களுடைய பங்கு அதிகமாக இருந்தால் மிக நேர்மையான ஒரு ஆட்சி நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரு லேடி சொல்லக்கூடியதை போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த சமூகம் ரெடியாக இல்லை. அப்படியே போல்டாக அந்த லேடி பேசினாலும் அவங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த லேடி என்ன நினைப்பாங்க, இந்த பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நாட்டை திருத்தி ஒன்றும் நமக்கு ஆக போகிறது இல்லை, இதுக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்க நத்த மாதிரி சுருங்கிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் வந்துட்டாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு ஆஃபீஸ் வீடு இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்குது. பொது வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ யாருக்கும் டைம் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் முடிச்சு அப்படியே பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் அவங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு யாரும் ரெடியாக இருக்கிறது இல்லை. ஸோ ஓப்பன் டிஸ்கஷன் ஃபோரம் அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ இதனால் அவங்க ஜென்ரலாக இன்வால்வ் ஆகிறதே இல்லை.